welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இத என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு டே 6 தீபாவளி மேக்கப் டியூட்டோரியல்ல நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்ககிட்ட காமிக்க போறேன். ஹார்ட்லி ஒரு 6 to 7 ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு மேக்கப்க்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன் இந்த லுக் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஸ்கின் கேர் பிளஸ் மேக்கப், ஒரு டீனேஜ் ஆளா இருக்கீங்க, இல்ல நீங்க உங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பட்ஜெட்ல பாக்குறீங்க, அஃபோர்டபிளான ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராப்பரான நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம், அந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு என்ன மாதிரியான மல்டிபிள் வேலைகள் நீங்கள் உங்கள் முகத்தில் செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் ஆளுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான், பட் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணேன், என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் இப்போ ஃபேஸ் வாஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் பார்த்தேன், அதை எப்படி உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் இப்போ வந்து மாமாத்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபெஸ்டிவ் டைம், அந்த ஒரு உப்டன் க்ளோ, மஞ்சள் க்ளோ வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான கொஞ்சம் டர்மரிக் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் இன்கார்பரேட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்காக அந்த ஒரு க்ளோக்காக, ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு மஞ்சள், குங்குமப்பூ அதெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணும்போதே எனக்கு இது பிடிச்சிருந்தது. இது கூடவே இருக்க அந்த ஃபேஸ் மாஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. எனக்கு டேன் இஷ்யூஸ் இப்போ எதுவும் இல்லை, ஆனாலும் அந்த ஒரு க்ளோ, ஒரு இன்னர் க்ளோ கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வீடியோஸ்க்காக வேறு வந்துட்டு நிறைய ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன்ல, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளென்சர் மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் குட்டி குட்டி ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் இருக்குது. கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்கும், பட் நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு 249 ருபீஸ்க்கு தராங்க. அண்ட் இதில் வந்து இருக்க மஞ்சள் அண்ட் சாஃப்ரான் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து டிஃப்ரென்ஸ், லைக் இன்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ்னால அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம்லாம் இருக்காது, கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். பட் இது உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டக்குன்னு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அகைன் மாமார்த்லேருந்தே பை பை பிளமிஷஸ் ஃபேஸ் க்ரீம். ஸோ இந்த க்ரீம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பாட்ஸ்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்தளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ மறுபடியும் இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இதை எடுத்தேன். இதில் மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் வைட்டமின் சி இருக்குது. என்னுடைய வைட்டமின் சி சீரம் 2 பாட்டில்ஸ் வந்து நான் காலி பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சேன் சரி ஓகே இதை மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்இவன் ஸ்கின் டோனுக்கும் இருக்குது, நமக்கு ஸ்பாட்ஸ் போலனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஸ்பாட்ஸ் போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டபனான ஒரு விஷயம். அது வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாகவே டைம் எடுக்கும். ஸோ இந்த க்ரீமில் நான் வந்துட்டு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் மட்டும்தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் காலி ஆகிற டைமில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க நிறைய புதுசாக பண்ணுறாங்க. பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னா, நீங்கள் வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. அது என்னென்னா, அவங்க நடுற ஒரு செடியோட டீட்டெயில்ஸ், அது எங்கே பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுறதை விட நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சில நல்ல விஷயங்கள் பிராண்ட் வைஸ். பட் பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லதாக ஒர்க் பண்ணுது அப்படின்றதா வந்துட்டு என்னால் முடிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ஒர்க் ஆகிற டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபேஸ் வாஷ் 100% நான் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் யூஸ் பண்ணலாம். டே க்ரீம் நான் இப்போ வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்டேட்ஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டபனான டார்க் ஸ்பாட்ஸ், அது உடனே சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. போச்சுன்னா நல்லது, அட்லீஸ்ட் இந்த வாட்டி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணணும்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கோடும் இருக்குது, அந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் பர்ச்சேஸ் அப்போ. இதை நீங்கள் அமேசான், நைக்கா அண்ட் மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த க்ரீம் என்னுடைய ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். இந்த ஒரு ஈஸியான மேக்கப் லுக்குக்கு நான் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான், எந்த விஷயங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் உங்களுக்கு அவசியம் கிடையாது இப்போதைக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு அலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய Maybelline Fit Me Matte Plus Poreless Pressed பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு க்ரீம் ப்ராடக்ட்டும் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த பவுடர் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக என்னுடைய ஸ்கின்ல டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய க்ரீம் பேஸை வந்துட்டு நல்லா இன்டாக்டாக வச்சுக்கும், அதாவது ஸ்கின் கேர் பேஸை இன்டாக்டாக வச்சுக்கும். அடுத்து போட போகிற ப்ராடக்ட் வந்து நல்லா ஒட்ட வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு ப்ரைமர் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும்.
ஓகே டீனேஜ் ஆளுங்க இல்லை காலேஜ் போகிறவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் கலர் கரெக்டர் கன்சீலர் பேலட் அப்படி இப்படி நான் எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு காமிக்கல. பட் நீங்கள் வேறு சில டுட்டோரியல்ஸ் என்னுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கன்சீலர் பேலட்ஸும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். பட் இன்றைக்கி நான் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போய் காமிக்க போகிறேன். ஸோ என்னுடைய ஸ்கின் நான் இப்போ டீனில் இல்லை, ஓகேவா, டீனில் கொஞ்சம் ஸ்கின் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ என்னுடைய ஸ்கின் வந்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் என்னுடைய ஸ்கின்ல நான் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டதும் ஏதாவது எக்கு தப்பாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பாட்ஸ்லாம் வெளியில் தெரியும், பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நார்மல், அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கண்டுக்க போகிறது கிடையாதான். நான் இன்னைக்கு கையிலே தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா டூல்ஸ் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கையிலே வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் கையிலே பிளெண்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு கையை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. வேறு எங்கேயும் எதையும் தொடாதீங்க, அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா. இது பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். லைக் நீங்கள் ஒரு ப்ரஷ் வாங்குறீங்கனாலும் அதுக்கு ஒரு 500 rupees போடணும், ஒரு நல்ல ஸ்பஞ்ச் வாங்குறீங்கனாலும் அதுக்கு ஒரு 500 rupees போடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் மேக்கப் வந்து கையிலையும் போடலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். இதையே ஃபாலோ பண்ணாதீங்க, பண்ண அடுத்தடுத்த டூல்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சமாக கன்சீல் பண்ணிக்க போகிறேன். கன்சீல் அண்ட் ஹைலைட்டர் இது ஆப்ஷனல் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு முகம் ஃபுல்லாக ஒரே கலராக இருக்க மாதிரி இருக்குது, கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு நான் இந்த மேப்ளினோட கேரமல் கன்சீலர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தான், மறுபடியும் எடுத்து பக்கத்து ஃபிங்கர் வச்சு டேபிங், தேய்க்கிறது கிடையாது. அடுத்தடுத்த லேயர் போகும்போது நீங்கள் வந்து தேய்க்கவே கூடாது. க்ரீம்லாம் மசாஜ் பண்ணுற மாதிரி லைக் இந்த மாதிரி ஜஸ்ட் தட்டி தட்டி தான் வந்து பிளெண்ட் பண்ணணும். அண்ட் நான் ரொம்ப என்னுடைய அண்டர் ஏரியாவுக்கு ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போல் இந்த சீக் ஏரியாலே நான் வச்சுக்கிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து கை வச்சு பண்ணும்போது, ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணும்போது ரொம்ப சாஃப்டான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு இருக்கும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். டூல்ஸ் வச்சு பண்ணும்போது குவிக்காக வேலை முடியும். பட் ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது வேகமாக பண்ண முடியாது. வேகமாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ரொம்ப பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் அந்த பிளெண்டிங் வந்து நல்லா நடக்கும். இப்போ வேணும்ன்ட்டு நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சோண்டு வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஒரு பிரைட்னஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக. இப்போ பவுடர் வச்சு நம்ம குவிக்காக வந்துட்டு இதை செட் பண்ண போகிறோம். ஸோ காம்பேக்ட் பவுடர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பேக்ட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பஞ்ச் இருக்கும். இந்த ஸ்பஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதில் நிறைய ப்ராடக்ட் வந்து ஒட்டிக்கும், வேஸ்ட் ஆகும். இல்லை நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் பேபி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நார்மல் பவுடர் பஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர் பஃப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் என்னுடைய க்ரீம் பேஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காம்பேக்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு ஷேட் தான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. ஸோ இதையே நான் எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து நீங்கள் எது நிறைய யூஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ மேக்கப் போடுவீங்க அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம சும்மா தீபாவளிக்கு மேக்கப் போடலாம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக வாங்க முடியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன் வச்சு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த வாட்டி. ஸோ என்னுடைய பவுடரிங் வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நான் இப்போ வந்து என்னோட ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ரஷ் வந்து இது கூடவே ஒரு ஆங்கிள் ப்ரஷ் இருக்கும், பட் நான் அதை தொலைச்சிட்டேன்ட்டு அது மாதிரி இன்னொரு ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐப்ரோ பென்சில்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே ஐப்ரோ கிட்டில் இருக்க ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு தான் இந்த கிட் வந்து நான் ஆப்ட் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ரௌன் எடுத்து கொஞ்சமாக என்னுடைய லிட்டில் போட்டு நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இது லிட் ஸ்பேஸில் ஒரு கலர் மாதிரி இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் காம்பேக்ட் பவுடரோ லூஸ் பவுடரோ வச்சு நீங்கள் அப்படி பேக் பண்ணிங்கனாலே ஒரு ஐ ஷேடோ மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதே கொஞ்சமாக என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் காஜல் வைக்கிற ஒரு ஆள்னா காஜல் வைக்கலாம், இல்லைனா ஐலைனர் மட்டும் வைக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்த்து வைக்கலாம். ஃபெஸ்டிவ் லுக்குக்கு காஜல் லுக் வந்து பிடிக்கும். ஸோ அதனால நான் காஜல் வச்சுக்க போகிறேன். இது NYBயோட காஜல். நான் ரொம்ப பண்ணல, ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும்தான் கொடுக்குறேன். அடுத்தது மஸ்காரா. எனக்கு மஸ்காரா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் மஸ்காரா வந்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன், லைக் டபுள் லேயரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மஸ்காரா, எவ்வளோ டப்பா மஸ்காராவாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த மஸ்காரா ஒரு நல்ல கோட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் எசன்ஸ் பிக் லேஷஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன்.
மஸ்காரா இப்போ ஃபர்ஸ்ட் கோட் மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுத்து லிப்ஸ்டிக் போயிட போறேன். ஸோ லிப்ஸ்டிக்கு நான் ஒரு லிப் கிரையான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பர்பிள் லிப் கிரையான் ஹைட் அண்ட் சீக் டைம் அப்படின்ட்டு. ஸோ இது என்னுடைய லிப்ஸ்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய லிப் கிரையானை கொஞ்சமா என்னுடைய கை பின்னாடி இப்படி தேய்ச்சிக்கிறேன். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ண ஃபேஸ் க்ரீமோ இல்லை மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இவ்வளோ க்ரீம் ஃபர்ஸ்ட் வேண்டாம். நான் கொஞ்சமாக அந்த க்ரீமை எடுத்துட்டு அந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆக்குறேன். ஸோ இந்த மாதிரி கையிலே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து அப்புறம் நான் கையிலே கொஞ்சமாக வந்து தேய்ச்சி பார்க்குறேன். ஓகே, இது வந்து ஒரு க்ரீம் ப்ளஷ் மாதிரி நமக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சோண்டு டாட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கையில் இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சிட்டு குவிக்காக ஒரு 2 ஃபிங்கர் வச்சு அந்த ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் தெரியறதுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதையே நீங்கள் உங்களுடைய ஐஷேடோ ட்ரிக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக என்னுடைய இந்த டிரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். நான் இந்த லுக் இவ்வளோ கிராண்டாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இப்போது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய தி காம்பேக்ட் பவுடர் எடுத்து இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் லாக் பண்ணிக்க போகிறேன். மெயினாக என்னுடைய அண்டர் ஐ ஏரியா. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க செகண்ட் ரவுண்ட். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் போட்ட லேயரே வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த காம்பேக்ட் ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதை மட்டும் அந்த ப்ளஷ் போட்ட ஏரியா மேலே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போது என்னுடைய காம்பேக்டோட அந்த ஒரு டிண்ட் என்னுடைய பிளஷ்ல போய் உட்காந்து அதனுடைய பிக்மெண்டேஷன் வந்து கம்மி பண்ணிடும். நம்ம இப்போ ஒரு முடிவுக்கு வர போறோம். லாஸ்ட் ஸ்டெப், மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் மஸ்காரா. ஸோ இதான் ஃபைனல் லுக் இந்த டீனேஜ் ஸ்பெஷல் மேக்கப் லுக்குக்கு, ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்கு. நான் வந்து ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். அஃபோர்டபுள் ப்ளஸ் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்படி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராடக்டானு பார்த்து வாங்குங்க. மெயினாக ஷேட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கானதான் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நீங்கள் டீனேஜில் இருக்கீங்க, அக்கேஷ்னலாக தான் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னும் போது ஒன்று வாங்கினாலும் உருப்படியாக வாங்கிக்கோங்க. நீங்கள் 10 மொக்க ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா வராது. ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கனாலே போதும். ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது டீனேஜ் ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நான் இன்னைக்கு சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு யார் வேணாலும் மேக்கப் போடலாம், பட்ஜெட்டில் மேக்கப் போடலாம். இந்த அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல் என்ன பேஜ்லேருந்து வந்தது அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட நான் கிளம்புறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம் கைஸ். ஹாய் அனுஸ்ரீ, ஹரிஷ், சர்மதா அண்ட் குஷி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பேரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷவுட் அவுட் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நேமோட பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.